வருமானத்தை வச்சு தான் ஒரு வீட்டில் மதிப்புங்கிறதே இங்கே மாறிடுச்சு. முன்ன மாதிரி பெரிய மகளுக்கு கொடுக்குற மரியாதைங்கிறது இப்போ இல்லை அப்படிங்கல. அது மாதிரி யார் யார் வீட்டில் நடந்திருக்கு? எங்கள் வீட்டில் அப்படி தான் நடந்தது. என்னன்னா, நாங்களும் லவ் மேரேஜ் தான், எங்கள் சின்ன மருமக அவங்களும் லவ் மேரேஜ் தான். பட் எங்கள் வீட்டில் என்னன்னா, அவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் 7 lakh ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்போது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் வந்து ஃபோன் பேசுவேன். உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கொடுங்களேன், அத்தை கிட்ட கொடுங்க, மாமா கிட்ட கொடுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லுவேன். 9 years லவ் பண்ணோம். பட் யாருமே வந்து என்கிட்ட பேசினது கிடையாது. என்னன்னா என்ன அவ்வளோதான் பேசினாங்க. பட் அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி. அந்த பொண்ணு வந்து எப்படின்னா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க கிட்ட எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் எப்படின்னா, நான் வந்து டெலிவரிக்காக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எப்படின்னா, நான் 1 year எங்கள் வீட்டில் தான் இருந்திருக்கேன். அப்போலாம் வந்து யாருமே வாட்ஸ்அப் குரூப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிரியேட் பண்ணல. அந்த பொண்ணு எப்போ அவங்க லவ் பண்ணுறாங்களோ, கொழுந்தனார் எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரோ, அப்போயே ஒரு ஃபேமிலி குரூப்பு டெய்லி கால் வரும், டெய்லி வீடியோ கால், எல்லாரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ பேசுவாங்க, என்னம்மா அவங்க பேர் பிரியா, பிரியா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்படிலாம் பேசுவாங்க. எங்கடா இருந்தீங்க, நான் கல்யாணம் ஆகி வரும்போது நீங்களா எங்கடா இருந்தீங்க, அந்த மாதிரி இருந்தது. அவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க, உங்களுக்கு ஃபாலோஸ் இல்லை.